ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 1 வசனங்கள் 26 முதல் 29 வரை. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில பாருங்க, அவருடைய சீஷர்களை எடுத்துக்கிடுவோம். அவருடைய சீஷர்கள்லாம் பெரிய பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களோ பெரிய படிப்பாளிகளோ அப்படி கிடையாது. அவர் பாருங்க, ஞானிகளும் கிடையாது. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரணமா மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்களை என்ன செஞ்சுட்டாரு? சீஷர்களா ஏற்றுக்கொண்டார். அதுக்கு முன்னால பாருங்க, அவருடைய பிறப்பு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல, அதுவும் மாட்டு தொழுவத்துல பிறந்து ஒரு தச்சருடைய வீட்டுல வளர்ந்து வனாந்தர வாழ்க்கைய மேற்கொண்ட ஒரு சாதாரண மனிதனா அவரு இருந்திருக்காரு. அவருடைய செய்திகளை எடுத்து உரைக்கிறதுக்கு அவர் தெரிந்துகிட்ட மக்களை பாருங்க. பலவீனம் உள்ள பவுல், முதல்ல அவ்வளவு பொல்லாதவரா இருந்தவரை, ஒரு பலவீனம் உள்ளவரை தேர்ந்தெடுத்து அவர் கடைசியில கர்த்தருக்காகவே வாழ்றாரு. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்திருக்காரு. சகேயு, அவன் எல்லாராலும் இழிவாய் பேசப்பட்டவன். அப்படி ஒரு சகேயுவை மனம் திறந்து வைக்காரு. ஒரு விபச்சார பெண்ணுக்கு வாழ்வு அளிக்காரு. ஒரு குருடர்கள், கண்ணு தெரியாத பிச்சைக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் அவர் என்ன செய்யறாரு? அற்புதங்களை செய்யறாரு. அடிமட்ட மக்களுக்கு தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு? தன்னுடைய வல்லமையை ஃபுல்லா அவரு செலவழிச்சிருக்காரு. கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கை சாதாரணமா இருக்கணும். நமக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரிதான், மனசுல நம்ம ரொம்ப எளிமையா இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களாகவும் எளிமை உள்ளவர்களாகவும் நம்ம வாழணும். எவ்வளவுதான் கடவுள் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் அது நம்மளை பெரிய மேன்மை பாராட்ட வைக்காதபடி நம்ம பார்த்துக்கிடணும். அப்ப மாம்சமான எவனுமே மேன்மை பாராட்டவே கூடாது. நம்ம மேன்மை பாராட்டணும்னா அது கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும்.